கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதற்காக கர்த்தர் ஒரு அழகான வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை இன்று சற்று நாம் கொஞ்சம் ஆழமாக தியானிப்போம். நமக்காக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தரே ஒருவர் அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. ஆமென், ஆமென், ஆமென். நல்லா பாருங்க, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். முந்தைய வசனம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அழகா கொடுத்திருக்காரு. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. அந்த கழுகு இருக்குல்ல, அது சாதாரண இடத்துல எல்லாம் கூட்ட கட்டாது. நம்ம அநேக ஸ்டோரி கழுகை பத்தி கேட்டிருப்போம். வேதத்துல கழுகை குறித்து மனிதனுக்கு ஒப்பிடப்பட்ட வசனங்கள் அநேகமா இருந்தாலும் அந்த கழுகு இந்த உலகத்திலே உன்னதமான இந்த பஞ்சுகள் இருக்குல்ல, இந்த பஞ்சில தான் அந்த கூட்டை கட்டும். அது ரொம்ப மெத்துன்னு இருக்கும். அதுலதான் அது முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். யாருமே அவ்வளவு சீக்கிரம் கழுகோட கூட்டை போய் பாத்திரவே முடியாது. அது கண்மலையோட விளிம்புலையும் ஓரத்துலையும் அந்த மலைகள்ல இருக்க பொந்துகள்ல தான் அது அந்த கூட்டை கட்டும். அவ்வளவு சீக்கிரம் அதை யாரும் போய் பார்த்துட முடியாது. அப்படி கட்டுற அந்த கழுகு அந்த குஞ்சுகளுக்கு தேவையான எல்லா இரையையும் சரியான நேரத்துல கொடுக்கும். அது அதுல எந்த குறையுமே இருக்காது. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு இரையை தான் அது குஞ்சுகளுக்கு அது கொடுக்கும். ஆனா ஒண்ணு கவனிங்க, கர்த்தரும் நமக்கு அந்த மாதிரி தான் கொடுக்குறாரு. ஆனா ஒரு கட்டத்துல கழுகு என்ன தெரியுமா பண்ணும், இது இப்படியே விட்டா இப்படியே சொகுசா ஆயிரும் சொல்லி இந்த உலகத்திலே உன்னதமான முட்களை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டுல அந்த பஞ்செல்லாம் எடுத்து அந்த இடத்துல முட்களை அந்த கூட்டுக்குள்ள வைக்கும். இப்ப அந்த கழுகோட குட்டிகளால அந்த இடத்துல இருக்கவே முடியாது, இந்த இடத்துல வசிக்கவும் முடியாது. இப்ப அந்த முள்ளு குத்தும். இதுல ஒரே ஒரு டர்னிங் பாயிண்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டை விட்டு வெளியில வந்தா கீழே தான் விழுந்தாக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா கழுகு கூடு கட்டி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு விளிம்பு நிலையில இருக்கிற கண்மலைகள்ல தான், ரொம்ப உறுதியான பாறைகள்ல தான் அது கட்டும். அது வேற எந்த விலங்கோ பாம்போ எதுவுமே போய் அண்ட முடியாத ஒரு இடத்துல கட்டும். அப்ப அந்த கூடு மட்டும்தான், கூடு இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த இடமே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நேர்த்தியான இடத்தை தான், அப்படி இல்லைன்னா ரொம்ப உயரமான மரத்துல கட்டும். ரொம்ப ரேர் அப்படி கட்டுறது. அப்படி இருக்கிற இடத்துல அந்த முட்களை வைக்கும் போது அந்த குஞ்சுகளால இது வரைக்கும் தாயோட அரவணைப்புல ரொம்ப மெத்துன்னு இருந்த இடத்துல முட்களை வைக்கும் போது அது கூட்டை விட்டு வெளியில வரும். வெளியில வந்தா கீழே விழுந்துதான் ஆகணும். இதை கழுகும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். ரைசலோ, அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து. இப்ப அந்த கழுகோட குஞ்சு கீழே விழுந்துரும், பறக்க தெரியாது. கீழே போய் தரையில விழுகிற வரைக்கும் கழுகு பார்க்கும். கீழே விழுகிறத நெருங்கும் பொழுது கழுகு போயிட்டு அதோட செட்டைகளை விரித்து அந்த கழுகு குஞ்சுகளை வந்து காப்பாற்றுவாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை,
அந்த குட்டிகள் வந்து பறக்கிற வரைக்கும் இதை மறுபடியும் 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 செஞ்சுக்கிட்டே இருக்கும். வைசலோ, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிற உங்களுக்காக தேவனுடைய வார்த்தை தேடி வருகிறது என்னவென்றால், அந்த மாதிரி தான் ஆண்டவர் ஒரு சில நேரத்தில் நம்மளை கீழே விட்டுருவார். வைசலோ, இல்லை கீழே விட்டுருவார். என்னை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கண்டிப்பா மரண குழியில போய் கர்த்தர் தூக்குறவராக இருக்கிறார். அந்த குழியில அவருடைய கரத்தை வச்சு மறைத்து வைத்திருக்கிறார். கண்டிப்பா உங்களை யாரும் மரண குழியில எல்லாம் போற்றவே முடியாது. ஆனா ஏன் கர்த்தர் என்னை விழ வைக்கிறார்னா, கர்த்தர் என்னை பறக்க கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக இன்றைக்கு நீங்க என்ன விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி, கீழே விழுவுற உங்களுக்காக கர்த்தர் அவருடைய கரத்தை வைத்து மறுபடியும் உயர போய் மறுபடியும் ஒரு கீழே விடுறாரு. ஏன்னா நீங்க பறக்கணும், நீங்க கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளணும். அதை இந்த உலகத்துல யாரும் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லவே கூடாது. அதனாலதான் கர்த்தர் நீங்களா எடுத்துக்கொண்டு நீங்களா பறப்பதற்காக மேல கொண்டு போய் கீழே போடுறேன். அல்லேலூயா. அதான் அந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. எத்தனை தடவை கர்த்தர் நம்மளை சுமந்து கொண்டு போயிருக்கார். எத்தனையோ தடவை விழுந்திருப்பீங்க. வைசலோ, இல்ல எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் தாங்குகிறவராக இருக்கிறார். எத்தனை தடவை மீறுதல்கள் நம்ம செய்தாலும் அந்த மீறுதல்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை தடவை பாவத்துக்குள்ள போனாலும் அந்த பாவத்தை மூடி யாருக்குமே தெரியாம நம்மளை வெளியில கொண்டு வரவராக இருக்கிறார். அதனால கர்த்தர் ரொம்ப அற்புதமானவர். ஏன் அவர் நம்மளை கீழே விடுறாருன்னா, நான் கத்துக்கணும், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக தனியா பறக்க கத்துக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக தனியா விசுவாசிக்க கத்துக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் தனி அறையில ஜெபம் பண்ண கத்துக்கணும், அவருக்கு நேராக முழங்கால் படியிட்டு எவ்வளவு நேரமானாலும் உபவாசித்து நான் அவருக்கு நேராக நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உங்களை நான் போக விடேன்ற அந்த விசுவாசத்துக்குள்ள வர வரைக்கும் கர்த்தர் கீழே போட்டுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்ப கீழே விழுந்தவங்கன்னா ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா மனுஷனால நம்மளை தூக்க முடியாது. கீழே விழுகிற நேரத்துல என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்த என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அடுத்த வசனம் அதான் சொல்லுது, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. யாரையும் நம்ம வாழ்க்கையில விட்டுறவே கூடாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம் போதும். அவர் என்னை கீழே தள்ளினாலும் என் தகப்பேன், என்னை அடிச்சாலும் என் தகப்பேன், நான் வாழ்க்கையில எதை இழந்து போனாலும் கர்த்தரை நான் தவறாக பேச மாட்டேன்னு சொன்ன யோபுவை பாருங்க. அவன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவனுக்கு இல்லாத ஐஸ்வர்யமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம்னா அவனை கீழே தள்ளும் போதெல்லாம் கர்த்தர் மேல கர்த்தர் என்ன பாதுகாத்து கொள்ளுவார்ன்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அவ்வளவு நடந்தும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவே இல்லை. அதே போல இன்றைக்கு இந்த வசனம் உங்கள் செவிகள்ல கண்டிப்பா கேட்குமானால், கர்த்தர் இன்றைக்கு விழுகிற நிலைமையிலையோ, ஒருவேளை நான் விழுந்துகிட்டு இருக்கேன் என்னை பிடிக்க ஆள் இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஒரு சிறகுகளின் நிழலிலே ஒரு தஞ்சத்தை கண்டிப்பா கொடுப்பார். அல்லேலூயா. அது நீங்க படுகுழியில விழுவதற்கு அல்ல, கர்த்தருக்கு முன்பாக சிறகடித்து ஒரு தேவதூதனை போல பறப்பதற்கு. இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளை கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென். நாம் அப்படியே ஜெபிப்போம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கு உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய செட்ட நிழலிலே அன்றுவே இந்த இரவு வேளையில தஞ்சமாய் அடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என்ன பயத்தினால, என்ன கலக்கத்தினால, என்ன வேதனையினால, என்ன அங்கலாய்ப்பினால அப்பா பதறுகிறவளை பார்த்து நீ பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு இந்த வார்த்தை அவர்களை தொடட்டும் அப்பா. ஆண்டவரே அவர்களை பார்த்து சொல்கிறோம் ஆண்டவரே, நீ பயப்படாத, நீ பயப்படாத, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் செட்ட நிலையில அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி அப்பா
இந்த இரவு வேளையிலே ஒரு அதிசயம், ஒரு அற்புதமும், ஒரு அடையாளமும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. இந்த வார்த்தைகள் அவர்கள் விசுவாசிக்கிற இந்த நொடி பொழுதிலே ஆண்டவர் அவருக்கு வேண்டிய சகல நன்மைகளும் உண்டாகட்டும் அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சுமக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் அவர்களை சாட்சியாய் நிற்க வைக்கும்படியாய் உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இது கேட்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாய் இந்த வார்த்தைகள் கடந்து போகும் பொழுது ஒரு நிச்சய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த குடும்பத்துக்குள்ளாய் கட்டளையிடுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே, நீர் கொடுக்கப்பட்ட வார்த்தை சுவாமி, அந்த வார்த்தையில பலன் உண்டு ஆண்டவரே, அந்த வார்த்தையில விசுவாசம் உண்டு அப்பா, அந்த வார்த்தையில நம்பிக்கை உண்டு ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அந்த சந்தோஷமும் சமாதானமும் அவருடைய தலையின் மீது, அந்த குடும்பத்தின் மீது தங்கட்டும். எங்களை தாழ்த்து சமூகத்தில் ஒப்புவிக்கிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கேட்ட அத்தனை வார்த்தைகளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் என்றும் அப்படியே நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. God bless.